வணக்கம். உடம்புல இருக்கிற பலம் பெருசா இல்ல மூளையில இருக்கிற அறிவு பெருசா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு சூப்பரான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு வயசான எருமை ஒரு பக்கம் பசியோட கர்ஜிக்கிற புலி, இன்னொரு பக்கம் தந்திரமான நரின்னு ரெண்டு பேரையும் எப்படி தனியாளா சமாளிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரி தான் நம்ம கதையோட மொத்த சாராம்சமே. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. வரப்போற பயங்கரமான திருப்பங்களுக்கு இது ஒரு திறவுகோல் மாதிரி. இந்த ஒரு லைன் எப்படி ஒரு பெரிய போரோட முடிவையே தலைகீழ மாத்துச்சுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு பவுண்டி. அவன் ஒரு ரொம்ப விசுவாசமான எருமை. அவனோட வாழ்க்கை முழுசும் அவனோட ஓனருக்காகவே உழைச்சி ஓடா தேஞ்சு போனான். ஆனா பாருங்க, அந்த உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அவனை ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுச்சு. பவுண்டிங்கிறது ஒரு சாதாரண எருமை இல்ல. அவன் உடம்புல பலமும் இருந்துச்சு, மூளையில புத்திசாலித்தனமும் இருந்துச்சு. சொல்லப்போனா அவனோட ஓனர் எட்கரோட பண்ணை இவ்ளோ நல்லா இருந்ததுக்கே காரணமே நம்ம பவுண்டி தான். ஆனா காலம் போக போக அவனோட பலம் குறைஞ்சு போச்சு. அந்த பலவீனம் தான் அவனோட வாழ்க்கையில வரப்போற மிகப்பெரிய சவாலுக்கு அவனை தயார்படுத்த போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியாது. பவுண்டியோட விசுவாசத்தை பார்த்து எட்கர் அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்போ முதல் முறையா எந்த கட்டுப்பாடும் இல்லாம பவுண்டி ஒரு காட்டுக்குள்ள அமைதியை தேடி போறான். ஆனா அந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா என்ன? சுதந்திரம் கிடைச்சா மட்டும் போதுமா? அது எப்பவுமே சுலபமா இருக்காது இல்லையா? பவுண்டி தேடி போன அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி இருந்துச்சு. இங்கதான் புத்திக்கும் பலத்துக்கும் நடுவுல உண்மையான போர் ஆரம்பமாகுது. இங்கதான் கதையோட முக்கியமான கட்டமே வருது. ஒரு பக்கம் ரொம்ப அனுபவமும் அமைதியும் நிறைஞ்ச நம்ம வயசான பவுண்டி, இன்னொரு பக்கம் பயங்கர கோவமும் அடக்க முடியாத பலமும் கொண்ட ஒரு புலி. இது சும்மா ரெண்டு விலங்குகளுக்கு நடுவுல நடக்கிற சண்டை இல்ல, இது மூளைக்கும் உடல் வலிமைக்கு நடுவுல நடக்கிற ஒரு கிளாசிக் ஃபைட். காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் அலைஞ்ச பவுண்டிக்கு ஓய்வெடுக்க ஒரு பெரிய குகை கண்ணிலப்படுது. அப்பாடா, நமக்கு ஒரு சொர்க்கமே கிடைச்சிருச்சுன்னு நினைக்குது. ஆனா பாவம், அது தெரியாமலேயே நேரா யமனோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கு. ஆமாங்க, அது ஒரு கொடூரமான புலியோட குகை. இப்போ பவுண்டியோட அமைதியான வாழ்க்கைக்கு ரெண்டு எதிரிங்க வந்துட்டாங்க. ஒன்னு அந்த குகையோட ஓனர், அந்த மூர்க்கமான புலி. இன்னொன்னு இந்த சண்டைய தனக்கு சாதகமா மாத்திக்கலான்னு பாக்குற ஒரு தந்திரமான நரி. இப்போ யோசிச்சு பாருங்க, பலமும் சூழ்ச்சியும் ஒன்னா சேர்ந்தா நம்ம பவுண்டியோட நிலைமை என்ன ஆகும்? சரி, இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இது கத்தி சண்டையோ மல்யுத்தமோ கிடையாது. இது முழுக்க முழுக்க வார்த்தைகளாலையும் மூளையோட கூர்மையாலையும் நடக்க போற ஒரு போர். பவுண்டி இப்போ தன்னோட முதல் ரொம்ப முக்கியமான மூவ செய்ய தயாராகிறான். புலியோட கர்ஜனை அந்த குகையே அதிர வைக்குது. ஒரு நிமிஷம் பவுண்டிக்கு உசிரே போனா மாதிரி ஆயிருச்சு. ஆனா பயத்தை விட புத்திசாலித்தனா ஒரு படி மேல இருந்துச்சு. நேருக்கு நேரா சண்டை போட்டா சாவு நிச்சயம்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் தன்னோட ஒரே ஆயுதத்தை கையில எடுத்தான். அது அவனோட மூளை. குகை வாசல்ல புலி வந்து நின்னப்போ உள்ள இருந்து கேட்ட ஒரு குரல் புலியோட ரத்தத்தையே ஒரே வச்சிருச்சு. என்னது, புலிகளே சாப்பாடா கேட்கிற ஒரு மிருகமா அப்படின்னு புலிக்கு ஒரே ஷாக். புலியோட திமிரெல்லாம் நொறுங்கி போய் அந்த இடத்துல பயம் வந்து உட்காந்துக்குச்சு. அந்த வார்த்தைகள் புலியோட காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. அடேங்கப்பா, நம்ம குகைக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான ராட்சசம் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு புலி திரும்பி கூட பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடி போயிருச்சு. அவ்வளோதான், ரவுண்டுல புத்திசாலித்தனம் உடல் பலத்தை ஜெயிச்சிருச்சு. பவுண்டி நிம்மதியா ஒரு பெருமூச்சு ஓடுறதுக்குள்ள அடுத்த ஆபத்து ரெடியா இருந்துச்சு. இந்த தடவை உடல் பலத்தோட சேர்ந்து தந்திரமும் கூட்டு சேர்ந்துடுச்சு. ஆமா, நரி வந்ததும் இந்த கேம் இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. காட்டுக்குள்ள பயந்து ஓடின புலிய பார்த்த நரி கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுச்சு. நடந்ததெல்லாம் கேட்டதும், ஐயோ நீங்க ஏமாந்துட்டீங்க, உள்ள இருக்கிறது ஒரு வயசான எருமை, அது உங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி புலியோட சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. அது மட்டும் இல்லாம புலிய மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பிளானும் போட்டு கொடுத்துச்சு. நரியோட பிளான் ரொம்ப புத்திசாலித்தனமா தெரிஞ்சது. நம்ம ரெண்டு பேரும் ஒரு கயிறுல கட்டிக்கலாம், அப்போ நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை வரும்ல அப்படின்னு நரி சொல்லுச்சு. புலிக்கு இருந்த பயம் அதோட யோசிக்கிற திறனையே மழுங்கடிச்சிருச்சு. அதனால நரி சொன்னதை முழுசா நம்பிடுச்சு. இப்பதான் கதையோட கிளைமேக்ஸே வருது. பலமும் தந்திரமும் ஒன்னா கைகோர்த்துக்கிட்டு பவுண்டியை நோக்கி வருது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பவுண்டியோட புத்திசாலித்தனம் எப்படி ஒரு பெரிய அழிவை தடுத்து நிறுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. புலியும் நரியும் ஒரே கயிறுல கட்டிக்கிட்டு ஒன்னா வர்றத பவுண்டி பாக்குது. ஆனா அவன் கொஞ்சம் கூட அசரல. ரொம்ப அமைதியா இருந்துகிட்டு தன்னோட கடைசி முக்கியமான பொய்ய ரெடி பண்றான். இந்த ஒரே ஒரு கேள்வி புலியோட மனசுல ஒரு பெரிய சந்தேகத்தை விதைச்சிருச்சு. அடப்பாவி, இந்த நரி நம்மள சதி பண்ணி அந்த ராட்சசனுக்கு பலி கொடுக்க கூட்டிட்டு வந்துருச்சு போல அப்படின்னு புலிக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த நொடியே அவங்களோட நட்பு பயங்கர கோவமா மாறிடுச்சு.
அடுத்த செகண்டே புலி காட்டுத்தனமா ஓட ஆரம்பிக்குது. அதோட பயம் அதோட பலத்தை விட வேகமா இருந்துச்சு. கூடவே கைத்துல கட்டியிருந்த நரி பாவம் பாறையிலயும் முள்ளுலயும் அடிபட்டு இழுத்துக்கிட்டே போகப்பட்டது. தந்திரம் பயத்தோட வேகத்துக்கு முன்னாடி நிக்க முடியாம அழிஞ்சு போச்சு. பவுண்டியோட கதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்குது. எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உடம்புல இருக்கிற பலத்தை விட அமைதியான மனசும் கூர்மையான புத்தியும் தான் நம்மளோட உண்மையான ஆயுதம். பவுண்டி சண்டையே போடல, ஆனா யோசிச்சான். அதுதான் அவனோட வெற்றிக்கு காரணம். பவுண்டியோட கதை காட்டின மாதிரி நிதானம்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லையா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பதட்டப்படாம ரொம்ப அமைதியா இருந்ததால ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க தீர்த்திருக்கீங்களா? அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.